ஹாய், நீங்கள் ஓவர் ட்ரேடிங் பண்ணுறீங்களா? நான் சொல்லக்கூடிய இந்த 3 ரூல்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மூலமாக நீங்கள் ஓவர் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி மேக்ஸிமம் எவ்வளோ வின் பண்ணணும், எவ்வளோ லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மேக்ஸிமம் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டு அப்படின்னா, அதில் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு மார்க்கெட்டில் இருந்து ஸ்டெப் அவே பண்ணிடணும். இல்லை நீங்கள் லாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட, நீங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிற மேக்ஸிமம் லாஸ் நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட, மார்க்கெட் கிட்ட வந்து ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரேடை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்டெப் அவே பண்ணிடணும். செகண்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செக்லிஸ்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த செக்லிஸ்ட்டை ஒவ்வொரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடியுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறமா ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை அது பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்ட் ரூல், உங்களுக்கான பெஸ்ட்டு டைமை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் டைமை நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்ட் செட் கொடுக்கும். அதனால் உங்களுக்கு வந்து உங்களோட இமோஷன்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த 3 ரூல்ஸையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு ட்ரேட் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா உங்களோட ட்ரேடிங் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து இன்னும் ஓவர் ட்ரேட் தான் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாம். தேங்க்யூ.